அந்த திருமணத்திற்கு போய் சேர 1.25 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது. அதை முடித்துக் கொண்டு வழியிலே 2-3 இடங்களில் தோழர்கள் கொடுத்த வரவேற்பு நிகழ்ச்சிகள், குடியேற்று விழா நிகழ்ச்சிகள் என்று அவற்றையெல்லாம் முடித்துக் கொண்டு நம்முடைய கிராமத்திற்கு வந்து சேர நண்பர்கள் ஆகிவிட்டது. இதற்கு பிறகு செல்லுகிற வழியில் எத்தனை இடங்களில் எடுக்கப் போகிறார்களோ தெரியவில்லை. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிற ஒரு ஆர்வம். சென்னைக்கு வந்தார்கள் கீழப்படுவரை சார்ந்த தம்பிகள். கீழப்பட்டு அன்றைக்கு வாய்ப்பு இருக்காது தம்பி என்று சொல்லி அனுப்பினேன். ஆனால் மேடையில் வந்ததும் கடிதம் கொடுக்கிறார், வந்தே தீர வேண்டும். அவர்களுக்கு அங்கே நல்லூரில் காத்திருக்கிற மணமக்களை பற்றி எல்லாம் கவலை இல்லை. கீழப்பட்டுக்கு வந்தே தீர வேண்டும் என்று 2 பக்கம் எழுதியிருக்கிறார். வரவே வாய்ப்பில்லை என்று கீழப்பட்டு தம்பிகளுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னொரு நாள் உங்கள் விருப்பப்படி நான் வருவேன். ஏன்னா இப்ப நான் இதுல இருந்து 18 கிலோமீட்டர் வந்து சாயந்தரம் 7 மணிக்கு தான் போக முடியும் நல்லூர். அதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் யாருக்கும் தெரியாம எங்காவது ஒரு நாள் ஓடிடுவாங்க. திருமாவளவனை காணவில்லை, இனிமேல் பொறுத்திருக்க முடியாது என்று கிளம்பினாலும் கிளம்பி விடுவார்கள். எனவே கீழப்பட்டுவை சார்ந்த தம்பிகள் தயவு கூர்ந்து இவ்வளவு பேசிய பிறகு வந்து வற்புறுத்தக்கூடாது. ஒரு வழிகாட்டுதலை ஏற்கிற ஒரு பக்குவம் நமக்கு வர வேண்டும். இதை செய் என்று சொன்னால் அதை செய்வோம் என்கிற நிலை என்றைக்கு இந்த சமூகத்திற்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் விடுதலை பெற முடியும். உட்கார் என்றால் உட்காரவும், எழு என்றால் எழுந்திருக்கவும், மேடையில் யாரும் ஏற வேண்டாம் என்று சொன்னால் ஏறாமல் இருக்கவும் என்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்குத்தான் விடுதலை பெறுவதற்கான முதல் படி. அதுதான் முதல் படி. மேடையில் எதுக்கு இப்போ 500 பேர் நிற்கிறாங்க தெரியல. இது என்ன சன் டிவியா காட்ட போறாங்க? கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமானவங்க, மேடையில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப விஷந்தவங்களா? நம்முடைய தோழர்கள் இப்படி ஒரு மனநிலையிலிருந்து முதல்ல விடுபட வேண்டும். இது ஒரு குடும்பத்தினுடைய நிகழ்ச்சி. அந்த குடும்பத்தினுடைய அப்பா, அம்மா, மாமன், மைத்துனர், அவருடைய பாட்டன், பாட்டி, அவங்க மட்டும் மேடையில் உட்கார்ந்துருந்தா அது நாகரிகம். கட்சி தோழர்கள் அத்தனை பேரும் மேடையில் ஏறிக்கொண்டால் நீங்கள் இன்னும் விடுதலைக்கு தயாராகவில்லை என்று பொருள். ஏனென்றால் தலைவன் சொல்லுவதை கேட்கிற பக்குவம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் ஒரு சமூகம் உருப்படும். ஒரு சமூகம் உருப்படும். இன்றைக்கு கீழப்பட்டு வர முடியாது தம்பி, இன்னொரு நாள் வருகிறேன் என்றால் அந்த இன்னொரு நாள் என்றுதான் நீங்கள் கேட்க வேண்டுமே தவிர உடனே வண்டிக்கு முன்னால வந்து விடாது.